அனைவருக்கும் வணக்கம். நான் ஹீலர் குபேஷ் ருத்ராச்சாரி பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து 3D ஆரா ஸ்கேனரை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் நம்ம ஒருத்தரோட சக்ராஸ் அனலைஸ் பண்ண முடியும். ஒருத்தரோட சக்ராஸ் என்னென்ன வேல்யூவில் இருக்குது, அதோட எனர்ஜி எப்படி இருக்குங்கிறத துல்லியமாக இதை கொண்டு நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அதை எப்படி பண்ணுறோம், அது என்ன மாதிரி ரிசல்ட் எப்படி கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து இப்போ நம்ம பார்க்கலாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறோம், இந்த மிஷின் மூலமாக சக்ரா பேராமீட்டருக்கு ஸோ இந்த மாதிரி வரும். அப்போ அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஃபோட்டோ எடுத்தாச்சு. இது வந்து மூலாதாரம். இங்கே பார்த்தீங்கன்னா 7 சக்கரங்கள் இருக்குது. இது வந்து ஒவ்வொரு சக்கராஸாக அனலைஸ் பண்ணோம். இப்போ மூலாதாரம் முடிஞ்சிச்சு. இப்போ சுவாதிஷ்டானம் வந்து இங்கே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து அனலைஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் இதில் இருக்குது. இது வந்து செக் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்படி ஒவ்வொரு சக்கரங்களை வந்து இதை வந்து செக் பண்ணி நமக்கு வந்து ரிப்போர்ட் வரும். இப்போ வந்து நம்ம சக்கராஸ் செக் பண்ணோம் இல்லைங்களா, அதோட ரிப்போர்ட் எப்படி வருங்கிறத இங்கே காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ரிப்போர்ட் PDF ஃபைலாக அப்படி வரும். ஸோ இதுதான் வந்து 7 சக்கரங்கள். அப்போ அந்த பர்சனோட மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகசிராரா. இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா மூலாதாரம் 60% இருக்குது. சுவாதிஷ்டானம் பார்த்தீங்கன்னா 29% இருக்குது. மணிப்பூரகம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. 6% தான் இருக்குது மணிப்பூரகம். அநாகதம் பார்த்தீங்கன்னா 88%. இது வந்து 90%, 96%, 77%. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூரகம் வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சுவாதிஷ்டானம் வீக்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூலாதாரம், அடிப்படை சக்கரங்கள் எல்லாமே ரொம்ப வீக்காக இருக்குது. அப்போது இது ஒவ்வொரு சக்கரத்தோட பலன்கள் என்ன? இப்போ மூலாதாரம் பாதிக்கப்பட்டால் உடல் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், அவரோட வாழ்க்கையில் என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திப்பார் அப்படிங்கிற விஷயத்தை பற்றிலாம் நம்ம இன்னொரு வீடியோவில் முழுசாக பார்ப்போம். பட் இதில் ரிப்போர்ட்ஸ் எப்படி கிடைக்குதுங்கிறதுக்காக நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கோம். அப்போ ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். ஸோ இதில் அந்த சக்கரங்களை வந்து பஞ்சபூதங்களாக கன்வெர்ட் பண்ணி நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த கேட்டகரைஸ் பண்ணி பர்சன்டேஜ் வைஸ் இப்படி காமிச்சிடும். இது வந்து ஆறான்னு சொன்னோன்னா இவரோட அந்த சக்கரங்கள் இப்போ மூலாதாரம் அந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது காமிக்கும். ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் இப்படி வருது. இதில் வந்து எந்த சக்கரங்கள் வீக்காக இருக்குங்கிறது வந்து ஃபைனலாக ரெக்கமெண்டேஷன் எதை வந்து பேலன்ஸ் பண்ணணுங்கிற ரிப்போர்ட் இதில் வந்துடும். அப்புறம் இது வந்து ஆரா எப்படி இருக்குது, இது ஆராவோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படிங்கிறது இதில் காமிக்குது. இப்போது இவரோட சக்கரங்கள் பாதிக்கப்பட்டால் அது சம்பந்தப்பட்ட நோய்கள் என்னென்ன வரக்கூடும் அல்லது இருக்கக்கூடுங்கிற விஷயத்தையும் இதில் வந்து காமிச்சிடும். ஸோ இதுதான் வந்து இந்த ரிப்போர்ட் இப்படி தான் நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்ஸ் மூலமாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தி நம்ம சொல்யூஷனும் நம்ம கொடுக்குறோம். அதாவது எந்தெந்த சக்கரங்கள் வீக்காக இருக்கோ அதோட ஃப்ரீக்குவன்சி வந்து இதில் இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஃப்ரீக்குவன்சி நான் சொன்ன மாதிரி ஹீலிங் பேட்ஸை பயன்படுத்தி அவங்க உடம்புல கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த சக்கரங்களுக்கு உண்டான ஃப்ரீக்குவன்சியை வந்து நம்ம ரன் பண்ணும்போது அந்த சக்கரங்கள் வந்து பேலன்ஸ் ஆகிறத கண்கூட பார்க்க முடியும். இப்போ சக்கராஸ் வந்து எப்படி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது பேலன்ஸ் பண்ண. த்ரூ மெடிடேஷன், த்ரூ ஸ்டோன்ஸ், த்ரூ ஹீலிங், இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் மூலயமாக நம்ம சக்கராஸ் ஃப்ளவர் மெடிசன் மூலயமாக பேலன்ஸ் பண்ண முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா எசென்சியல் ஆயில் மூலயமாக, அரோமா தெரப்பி மூலயமாக நம்ம சரி பண்ண முடியும். இந்த மாதிரி பலவிதமான மெத்தட்கள் மூலயமாக நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். அப்போ இதில் ஹீலிங் மூலமாகவும் ஃப்ரீக்வன்சி ஹீலிங் மூலமாகவும் நம்ம வந்து சொல்யூஷனும் கொடுக்குறோம். நம்மக்கிட்ட அரோமா தெரப்பி எசென்ஷியல் ஆயிலும் இருக்குது. ஒவ்வொரு சக்கரத்துக்கான எசென்ஷியல் ஆயில் இருக்குது. அதை அப்ளை பண்ணும்போதும் அந்த சக்கரங்கள் பேலன்ஸ் ஆகிறத கண்கூட பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.